அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் தௌஹீதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் இன்றைக்கு நடைமுறைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தையும் அதனுடைய பிரச்சாரத்தையும் அதனுடைய கொள்கைகளையும் அதை எடுத்துச் சொல்கிற மக்களையும் அதற்கு எதிரணியில் இருக்கிற அத்தனை பேரும் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாத்தின் பெயரால் இன்றைக்கு எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனை பிரிவினரும் இவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை விமர்சனம் செய்யாத எந்த ஜமாத்தும் இன்றைக்கு கிடையாது. தௌஹீத் ஜமாத்தை திட்டாதவங்க, குறை சொல்லாதவங்க, விமர்சனம் செய்யாதவங்க, எதிர்க்காதவர்கள் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, தௌஹீத் ஜமாத்தால் விமர்சனம் செய்யப்படாத எந்த ஜமாத்தும் கிடையாது. நாமும் யாரையும் விட்டு வச்சதும் கிடையாது. சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்தா அதையும் பிடிச்சு வாங்குற ஆட்கள் நாம தான். தரீகா இருந்தால் அதையும் பிடிச்சு வாங்குறவங்க நாம தான். இப்படி எதுவெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே கொள்கை அடிப்படையில், வழிபாட்டு அடிப்படையில எத்தனை பிரிவுகளாக முஸ்லிம்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்களோ அத்தனை பிரிவுகளையும் எதிர்க்கக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் நாம் தான். அத்தனை பேராலும் ஒட்டுமொத்தமாக விமர்சனத்திற்கும் எதிர்ப்புக்கும் ஆளாகி நிற்கிறவர்களும் நாம் தான். இதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கான காரணம் அது தலைப்பிலே இருக்கிறது. தௌஹீதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்கப்படுகிறதே, அந்த தௌஹீத் தான் இந்த எதிர்ப்புக்கு காரணம். நம்மை மற்றவர்கள் எதிர்ப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய கொள்கை தௌஹீதை சொல்கிறோம், ஏகத்துவத்தை சொல்கிறோம், இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்கிறோம். அதுதான் எதிர்ப்பிற்கு காரணம். பொத்தாம் பொதுவாக சொன்னால் இது ஏதோ ஒரு தவறான கருத்தை சொன்னதை போன்று உங்களுக்கு விளங்கலாம். ஏன் மற்றவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லையா? அவர்களும் முஸ்லீம்கள் தானே. பிறகு எப்படி அவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள்? இஸ்லாத்தினுடைய போதனைகளை எப்படி விமர்சிப்பார்கள்? அதற்கு எதிராக எப்படி குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழலாம். இதற்கு நாம் நடைமுறையில் இருந்தும் திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்துமே இதற்கான தெளிவான பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ இறை தூதர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தால் எதிர்க்கப்பட்டார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலத்தில், அவர்கள் வாழுகிற சமூகத்தில், அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து வைத்த மக்கள் மத்தியிலே கடுமையான எதிர்ப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கொண்டு வந்த கொள்கைதான் காரணம். தனிப்பட்ட முறையிலே அவர்கள் மீது அந்த சமுதாயத்திற்கு எந்த கோபமும் கிடையாது. எந்த ஒரு தவறு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களாக, நல்ல குணங்களை கொண்டிருக்கிறவர்களாக, நல்ல பண்பாடுகளை கையில் வைத்திருக்கிறவர்களாக, எந்த மோசடியோ, எந்த விதமான கோளாறோ, எந்த நேர்மை குறைவோ, எந்த ஒரு தவறுதலுக்கோ இடமளித்து விடாத வகையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டிருந்தவர்கள் அந்த மக்களால் விமர்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கொண்டு வந்த கொள்கை தான் காரணமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கொள்கையினை இந்த உலகத்திற்கு சொல்லுகிற பொழுது, லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, அந்த மக்களிடத்தில் போய் சொல்கிறார்கள், நான் உங்களோடு எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கவில்லையா? அஃபலா தாக்கிலூன், அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? தங்களுடைய வாழ்க்கை தூய்மையானது என்பது என்றை சொல்லி, நான் தூய்மையாக இருந்தேனே, நேர்மையாக இருந்தேனே, நாணயமாக நடந்தேனே, அமானிதத்தை பேணினேனே, மோசடி இல்லாமல் வாழ்ந்தேனே, என்னுடைய வாழ்க்கையை பார்த்தாவது எனது வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க கூடாதா? என்னுடைய இந்த கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாதா
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தான் இஸ்லாத்தினுடைய கொள்கையை மக்கள் நம்புவதற்கு ஒரு ஆதாரமாக எடுத்து வைத்தார்கள் என திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த அளவிற்கு நேர்மையாக இருந்தவர்கள் எதிர்க்கப்பட்டதற்கு என்ன காரணம்? மோசடி செய்யாதவர்கள் எதிர்க்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவம் தான் காரணம். பல விதங்களில் எதிர்க்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்ப்பிற்கு ஆளானார்கள் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தால் மிக உயர்வான நிலையிலே மதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் நபிகள் நாயகம் அவர்கள் அஸ்ஸாதிக் என்று பேசப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர் முகம்மது என்று வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பகுதி மக்கள் அவர்கள் எந்த ஊரிலே வசித்தார்களோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நபிகள் நாயகத்தினுடைய பெயரை மறந்து அவர்களுக்கு புனை பெயர் வைத்து அழைக்க ஆரம்பித்தார்கள். என்ன புனை பெயர் வைத்தார்கள்? அஸ்ஸாதிக் என்று அழைத்தார்கள், அல் அமீன் என்று அழைத்தார்கள். சாதிக் என்றால் என்ன பொருள்? உண்மை பேசுகிறவரே. அமீன் என்றால் என்ன பொருள்? நேர்மையாளரே, நாணயம் மிக்கவரே, அமானித மோசடி செய்யாதவரே. நபிகள் நாயகத்தினுடைய இயற்பெயரை ஓரம் கட்டி வைத்துவிட்டு நபிகள் நாயகத்தின் பண்புகளை வைத்து, அவர்களுடைய கேரக்டர்களை வைத்து, அவர்களுடைய குணாதிசயங்களை வைத்து அவர்களுக்கு பெயர் சூட்டி அவர்களை புகழுகிற அளவிற்கு அந்த சமுதாயம் அவர்களை தலையின் மேல் வைத்து பார்த்துக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய தூதராக தேர்வு செய்து, இந்த தூது செய்தியினை உலகத்திற்கு போய் சொல்லுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்து அந்த கொள்கையை உலகத்திலே போய் சொல்லுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்திர் அஷீரத்துல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், சொந்தக்காரர்களை அழைத்து இந்த கொள்கையை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொந்த பந்தங்களை எல்லாம் அழைக்கிறார்கள். ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு மக்களுக்கு இந்த உபதேசத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன இந்த சத்திய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த எச்சரிக்கையுடைய விளைவு என்ன? அவர்கள் சொல்லி முடித்த மறுநிமிடத்தில் அவர்கள் எந்த ஏகத்துவத்தை சொன்னார்களோ அதுவரைக்கும் அவர்களை உச்சி முகர்ந்த அந்த சமுதாயம், அவர்களை போற்றி புகழ்ந்த அந்த சமுதாயம், நேர்மையானவர் என்று பாராட்டு பத்திரம் வாசித்த அந்த சமுதாயம், நம்பிக்கைக்குரியவர் என்று புகழாரம் சூட்டிய அந்த சமுதாயம், நபிகள் நாயகம் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரத்திலே, தௌஹீதை சொன்ன மாத்திரத்திலே, இஸ்லாத்தை சொன்ன மாத்திரத்திலே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொன்ன உடனேயே எப்படி திரும்புகிறது என்று சொன்னார். அவர் அங்கே கீழே கூடி நின்றிருந்த அவர்களுடைய பெரிய தகப்பனார் மண்ணள்ளி வீசி நபிகள் நாயகத்தை நாசமா போய் என்று சொல்கிற அளவிற்கு அந்த கொள்கை அவருக்கு கோபத்தை ஊட்டுகிறது. எப்படிப்பட்ட பெரிய தகப்பனார் சொல்லுகிறார்? நேற்று வரைக்கும் நபியை நேசித்தவர். இன்னும் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது மண்ணள்ளி வீசிய அந்த அபூலகமுடைய சகோதரர் அப்துல்லா, அந்த அப்துல்லாவுக்கு மகனாக நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த செய்தி அபூலகபிற்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட அந்த நிமிடத்திலே அந்த செய்தியை கேட்ட அபூலகப் அதனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார். சந்தோஷம் தாங்க முடியல. அப்துல்லாவுக்கு பிள்ளை பிறந்திருச்சா, முகமது பிறந்திருக்கிறாரா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் என்று சொல்லி அந்த செய்தியை கொண்டு வந்து சொன்ன ஒரு அடிமை பெண், அந்த பெண்ணை அந்த நிமிடத்திலே அந்த சந்தோஷத்திற்காக வேண்டி விடுதலை செய்கிறார். ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்வதென்றால் சாதாரண விஷயம் இல்லை. பல லட்சக்கணக்கான ரூபாய்களை தர்மம் செய்வதற்கு சமம் அது. இந்த காலத்தில் விலை மதிப்பு மிக்க கார்களை விலைக்கு வாங்குகிறோமே, அதையெல்லாம் விட பல மடங்கு விலை மதிப்பு மிக்க பொருளாக அந்த சமுதாயத்திலே கருதப்பட்ட ஒன்றுதான் அடிமைகள். அப்படிப்பட்ட அடிமையில் ஒன்றை, பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அடிமையை, முகம்மது பிறந்துவிட்ட செய்தியை, சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வேண்டிய ஒருவர் செலவிடுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த முகம்மதின் மீது எத்தனை பாசம் வைத்திருப்பார். அது மட்டுமில்லை, அந்த முகம்மதை வளர்ப்பதற்கு ஆள் இல்லை, அனாதையாக இருக்கிற தருணத்தில் அந்த முகம்மதை நான் தான் எடுத்து வளர்ப்பேன் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே வாதம் செய்த அபூலகப், முகம்மதின் வளர்ப்பிலே ஆர்வம் கொண்ட அபூலகப், முகம்மதின் பிறப்பிலே மகிழ்ச்சி அடைந்த அபூலகப், முகம்மதின் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்த அபூலகப், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சத்தியத்தை சொன்ன மறு நிமிடத்திலே எதிரியாக மாறி போனதை நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு சொல்கிறது. இங்கேயும் அதுதான் நிகழ்வு. இந்த தௌஹீத் ஜமாத் எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதை எதிர்க்கிறவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே சொந்த பகை உண்டா? இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு எங்களுக்கு எதிரிகளாக முத்துப்பேட்டையில் இருக்கலாம், எங்களுடைய கொள்கைகளை எதிர்க்கலாம், எங்களுக்கு எதிராக வேலை செய்யலாம், எங்களை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் எங்களுடைய கொள்கைகளை நசுக்குவதற்கும் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற பல பேர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கும் எனக்கும் சொந்த தகராறா? காசு மோசடியா? அவர்களை யார் என்று எனக்கு தெரியாது, என்னை யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கும் எனக்கு எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை, அவர்களுக்கும் எனக்கும் எந்த முன்பகையும் இல்லை. ஆனாலும் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? நாங்கள் சொல்லுவது தௌஹீதை சொல்கிறோம். இந்த தௌஹீத் அவர்களுக்கு எரிச்சலை தருகிறது, இந்த தௌஹீத் அவர்களுக்கு வெறுப்பை தருகிறது, இந்த தௌஹீத் அவர்களுக்கு வேகத்தை தருகிறது. இந்த தௌஹீத் வளரக்கூடாது என்று விரும்புகிறார்கள். ஏன்? இந்த தௌஹீத் வளர்ந்தால் என்ன ஆகும்? இந்த தௌஹீத் அப்படி என்னதான் செய்கிறது, என்ன மாற்றத்தை செய்கிறது? தௌஹீத் வருவதனால் அவர்களுக்கு என்ன இழப்பு என்று சொன்னால், இந்த தௌஹீத் நிலைநாட்டப்பட்டால், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நிலைநிறுத்தப்பட்டால், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செயல்முறைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால், அது பல்வேறு மாற்றங்களை பல்வேறு புரட்சிகளை இந்த சமுதாயத்திலே செய்து முடிக்கும். என்ன செய்து முடிக்கும்? இந்த தௌஹீத் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றம், சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை தௌஹீத் அழித்துவிடும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் ஆண்டான் அடிமை என்ற பேதமே கிடையாது. ஆண்டானுக்கு ஒரு சட்டம், அடிமைக்கு ஒரு சட்டம், செல்வந்தனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், தலைவருக்கு ஒரு சட்டம், தொண்டனுக்கு ஒரு சட்டம் என்று சொல்லி வித்தியாசம் கிடையாது. ஜாதி பேதமை கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. அனைவரும் இறைவனின் முன்னிலையில் சமமே. அல்லாஹ்வுடைய அடிமைகளே, அல்லாஹ்வின் பார்வையில் அத்தனை பேரும் ஒண்ணுதான். வசந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. பள்ளிவாசல்களில் இன்றைக்கும் அது நிரூபிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் தொழுகைக்காக நிறுத்தப்படுகிற இந்த தருணத்தில் அத்தனை பேரும் இதை ஒத்துக்கொள்கிறோம். முஸ்லிம்களில் இருக்கிற அத்தனை பிரிவுகளும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். முன்னாடி வந்தவனுக்கு முன்னுரிமை, பின்னாடி வந்தவனுக்கு பின்னாலே இடம். அது யாரா இருந்தாலும் சரி, முதலாளியா இருந்தாலும் சரி, தொழிலாளியா இருந்தாலும் சரி, வரிசையில் யார் முந்தி வருகிறாரோ அவருக்குத்தான் முன்னுரிமை. அவருடைய கால் பின்னால் இருக்கக்கூடிய முதலாளியின் தலையில் பட்டாலும் சரிதான். அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய முன்னிலையில ஏற்றத்தாழ்வு கிடையாது, வித்தியாசம் கிடையாது. நீனும் அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை. உனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கலாம், உனக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கலாம், உனக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருக்கலாம். அந்த பலத்தினால் நீ மனிதனின் அந்தஸ்தை விட உயர்ந்து விட முடியாது. நீயும் என்னை போன்றவன் தான். உனக்கு எனக்கும் அந்தஸ்துல, கௌரவத்துல, கண்ணியத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. எனக்காக வேண்டி உன் மரியாதையை நீ குறைக்க கூடாது, உனக்காக வேண்டி என் மரியாதையை நான் குறைக்க கூடாது. ஏகத்துவம் வந்தால் இந்த கொள்கையை ஏகத்துவம் ஏற்படுத்தும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை அடிக்கும். ஒருத்தனுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சுயமரியாதையை இழப்பதை தடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் ஒருவர் இன்னொருவருக்காக இன்னொருவரின் கால்களில் போய் விழுவதை ஏகத்துவம் அடியோடு அழித்து ஒழித்துவிடும். ஒருத்தர் காலில் இன்னொருத்தர் நீ ஏன் விழுல இஸ்லாம் கேட்கிற. இன்னைக்கு பார்க்கிறோம் பல இடங்கள்ல முஸ்லிம்கள் இருக்கிற பல பிரிவுகள், குறிப்பாக தரீகாக்கள் என்ற பெயரில், சூஃபிகள் என்ற பெயரில், ஷேகுமார்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் ஒரு பெரிய அக்கிரமம் என்னவென்று சொன்னால், நான் பெரிய ஆளு, நான் அல்லாஹ்விடத்தில் ஆன்மீகத்தில் உயர்ந்தவன், அதனால எனக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு, எனக்கு பவர் இருக்குது, என் ஆன்மீக சக்தி இருக்குது, என் கையில பையத்து கொடு, என் காலில் வந்து விழு, உனக்கு அருள் கிடைக்கும் என்று சொல்லி ஷேகுமார்களின் கால்களில் போய் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஷேக் ஏதோ உயர்ந்தவரை போன்றும், முரீது ஏதோ தாழ்ந்தவரை போன்றும், அது மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு நடைமுறைகள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதை தகர்த்து உடைத்து விடுவேன். உன் உடம்புலையும் மலஜலம் இருக்குது, என் உடம்புல மலஜலம் இருக்க மாதிரி, எனக்கு பலகீனம் இருக்குது, அது மாதிரி உனக்கும் இருக்குது, எனக்கு பசி இருக்குது, அது மாதிரி உனக்கும் இருக்குது, எனக்கு அடிச்சா வலிக்கும், அது மாதிரி உனக்கு அடிச்சாலும் வலிக்கும். என்ன ஓங்கால உள்ளதுக்கு என்ன தகுதி? அப்படி என்ன உயர்வு? தலை என்பது ஒரு பகுத்தறிவு கிரீடம். தலைங்கிற ஒரு சாதாரண மேட்டர் இல்ல. மனுஷன் சொல்றவன்
இந்த மனுஷன் என்று சொல்வதே ஆறறிவு படைத்தவன் இந்த 6 அறிவும் நிறைந்திருக்கிற ஒரு இடம் தலைதான் மனுஷனுக்கு. தலையில தான் பார்த்த அறிவு இருக்கிறது, தலையில தான் நுகர்ந்தறிவு இருக்கிறது, தலையில தான் ருசித்தறிவு இருக்கிறது, தலையில தான் கேட்டறிவு இருக்கிறது, தலையில வந்து தொட்டறிவு இருக்கிறது, தலையில தான் பகுத்தறிவு இருக்கு, மூளை இருக்குது. 6 அறிவும் நிறைந்திருக்கிற இந்த பகுத்தறிவு கிரீடம் தலை. இந்த தலை என்ற இந்த கிரீடம் இதை விட உயர்ந்த இடத்துல போய் கீழே விடணுமே தவிர இதுக்கு ஈக்குவலா இருக்கிற இடத்துல சாயக்கூடாது. இதை விட உயர்வா இருந்தா சாயலாம், இதுக்கு ஈக்குவலா இருக்கிற இது எதுக்கு சாயணும்? எல்லாம் சமமா நிக்கணும். இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்களுடைய தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல நாடுகளுக்கு சென்றேன், அங்குள்ள மக்கள் எல்லாம் தங்களுடைய மன்னர்களின் கால்களில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கண்டேன். நான் அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் என்று கருதுகிறேன். ஆகையினால் உங்கள் கால்களில் விழுந்து வணங்குவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்திலே இன்னைக்கு நடப்புல என்னெல்லாம் இருக்குது? நடப்புல ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு இருக்கு. அதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்காம என்ன இருக்கு? நடப்புல ஒரு கணவனுடைய காலில் மனைவி விழக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகம் பூரா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா பக்கமும் பாரு, எல்லா நாட்டிலும் எனக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. எல்லாம் புருஷங்கால பொண்டாட்டி விடுறது நல்லதுங்கிறாங்க, அதை செய்யணுங்கிறாங்க. புருஷங்கால தொட்டு கும்பிடுங்கிறாங்க, அதை தொட்டு கும்பிட்டு உன்னுடைய ஒவ்வொரு நாளுடைய துவக்கத்தை வச்சுக்கன்னு சொல்றாங்க. இப்படி உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த கலாச்சாரத்தையே தடுத்து விட்டேன். புருஷங்கால பொண்டாட்டி விழுறதே விழக்கூடாது என்று தடை செய்து விட்ட என்னிடத்திலே போய் என் காலில் விழுவதற்கு நீங்கள் அனுமதி கேட்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுண்டர் கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரு முன்னாடி விழக்கூடாது. இந்த தலை யாருக்கு செஞ்சா செய்யக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நான் அங்கீகரித்திருப்பேன், அதையே செயல்படுத்தி இருப்பேன். அதையே செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டதற்கு பிறகு என்னிடத்திலே செய்வதற்கு நீங்கள் எப்படி அனுமதி கேட்கிறீர்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். ஏன்? 2 பேரும் ஒண்ணு, நீனும் மனுஷன் நானும் மனுஷன், உன் முன்னாடி என் சுயமரியாதையை நான் அடகு வைக்க கூடாது. இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமா அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வருவார்கள், ஆனால் எங்களில் யாரும் எழுந்து நின்று மரியாதை செய்ய மாட்டோம். ஒருத்தர் வந்தோடனே இன்னொருத்தர் எந்திக்கிறீங்க, அது என்ன எந்திக்கிற? அவருக்காக நீ ஏன் எந்திக்கிற? தேவை இருந்தா எந்திரி, வரவேற்கிற எந்திரி, இடம் கொடுக்கிறதுக்கு எந்திரி, உட்கார இடம் இல்லாட்டி எந்திரிச்சு இடம் கொடு. என்ன மரியாதைங்கிற அடிப்படையில நீ என்ன எந்திரிச்சு நிக்கிறது? அதை ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. அதனால நாங்க எழுந்து நிற்க மாட்டோம். எழுந்து நின்று கூட ஒருவரை விட இன்னொருவர் உயர்ந்தவர் என்று காட்டக்கூடாது. நீ உன் திரைக்கு உட்கார்ந்துரு, நான் எனக்கு இடம் தான் உட்காருவேன், எனக்கு இடம் இல்லாட்டி உன்னை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு உட்கார்ந்துக்குவேன். எனக்கா வேண்டிய எந்திக்கிற? உன்னை விட நான் உயர்ந்தவை இல்ல, ஆன்மீகத்தில் உயர்ந்தவை இல்ல, அந்தஸ்து நல்லவரத்தில் உசந்தவை இல்ல. அதனால உனக்கு பேதம, மனுஷனுக்கு மனுஷன் பேதம காட்டாத, வித்தியாசம் காட்டாத, ஆண்ட அடிமை பேசாத, ஜாதி ஏற்றத்தாழ்வு சொல்லாத. இஸ்லாம் இத ரொம்ப அழுத்தம் திருத்தமான உலகத்திற்கு சொல்கிறது. இந்த தௌஹீத் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெருசு சிறுசுன்ற செட்டப் இருக்குது, அது அழிந்து போய்விடும். அதுல பெரியவர்கள் பாதிக்கப்படுவாங்க. யாரு? உயர்ந்தவர்கள் தங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படி நம்ப வச்சு ஒரு கூட்டத்தை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அவங்களுடைய அந்தஸ்து குறைஞ்சு போயிடும், அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை குறைஞ்சு போயிடும். அதனால் அவர்கள் இதை விரும்ப மாட்டார்கள். யாரு தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறார்களோ அவர்கள் எதிர்ப்பாங்க. தௌஹீத் வந்தா பெரியவன் நமக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் இல்லாம போயிடும். நம்மளை உயர்ந்தவர்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மளை யாரையுமே உயர்ந்தவர் என்று சொல்லி மதிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதுதான் அந்த காபிர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. எது?
இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. மற்றதெல்லாம் மேற்றே இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு தொழுகிறது மேற்று இல்ல. நபிகள் நாயகம் சொல்வதை போன்று நோன்பு இருப்பது பிரச்சனை இல்ல. நபிகள் நாயகம் சொல்வதை போன்று ஹஜ் செய்வது பிரச்சனை இல்ல. நபிகள் நாயகம் சொல்வதை போன்று ஜக்காத்து கொடுக்கிறது பிரச்சனை இல்ல. நபிகள் நாயகம் சொல்வதை போன்று இஸ்லாத்துடைய வேற எந்த கடமைகளை செய்யறது பிரச்சனை இல்ல. எது பிரச்சனை? எல்லாம் ஒண்ணுங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அன்னைக்கு அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து பேரம் பேசுகிறார்கள். நீங்க சொல்றதுலாம் சரிதான், அதை நாங்க ஏத்துக்கிறோம், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க தயாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்திக்குவோம், ஒன்னே ஒண்ணுல மட்டும் வித்தியாசம் பண்ணிக்குவோம். என்ன? எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு நிப்பாட்டி எல்லாரும் சமம், ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த கருத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதுல மட்டும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்கள தனியா வச்சுக்கீங்க, நாங்க உயர்ந்த குலத்தவர்கள் எங்களை தனியா வச்சுக்கோங்க, எங்களுக்கு தனியா போதனை பண்ணுங்க, அவங்களுக்கு தனியா போதனை பண்ணுங்க. இந்த ஏற்றத்தாழ்வுங்கிற இந்த செட்டப் மட்டும் வச்சிருங்க, மற்றதை எல்லாம் நீங்க சொல்லுகின்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயார் என்று சொல்லி இந்த ஒண்ணுல மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு காபிர்களுடைய கூட்டம் வருகிறது, அந்த தலைவர்களுடைய கூட்டம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கூட அதுக்கு ஆசைப்படு. பெரிய மேட்டர் இல்லையே, ஒரு சின்ன கோரிக்கை தானே, எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்கிறான், இந்த ஒண்ணுதானே கோரிக்கை வைக்கிறான். சரி ஏத்துக்கிட்டா எல்லாரும் மொத்தமா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களே, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருமே, அதை ஒத்துக்கொண்டால் இஸ்லாம் வளர்ந்து விடுமே என்ற எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கோணத்திலே அவர்களுடைய உள்ளம் செல்லுகிறது. அப்பதாக ஒரு நபித்தோழர் உள்ள வர்றார். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகத்துடைய அந்த சபைக்குள்ள உள்ள வர்றார். அவர் யாரு? அந்த சமுதாயத்தால் குறைஷிகளால் தாழ்த்தப்பட்டவர் என்று கருதப்பட்ட பிரிவை சார்ந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ற சஹாபி, கந்தரியான சஹாபி உள்ளுக்குள்ள வந்துடுறார். உள்ள வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாரு. சலாம் சொன்னா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியல. ஏன்? இதுதான் பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க நம்ம கிட்ட வரக்கூடாது, அவங்கள தெரியாத எங்களை தெரியாதன்னு கேட்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஆள் உள்ள வந்துட்டாரு, அவங்க கோபப்பட்டு போயிடக்கூடாது என்கிற எண்ணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் அந்த தோழர் சொன்ன அந்த நேரத்தில் கோபம் வந்து முகம் கடுகெடுத்து முகத்தை திருப்பிக்கிறார். இப்படி நடந்து போச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டாங்க, வெண்ண திரண்டு வர்ற நேரத்தில் தாலி உடஞ்ச கதம்பாங்க, அது மாதிரி இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் இவர் உள்ள வந்துட்டார். அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு வருத்தம். அவங்க முகத்தை திருப்பினது சஹாபிக்கு தெரியாது. ஏன்? அவருக்கு கண்ணு தெரியாதுல. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினது தெரியாது, ரசூலுல்லாஹ் முகம் கடுகெடுத்தது தெரியாது. ஆனா படைச்ச ரப்புக்கு தெரியுமா இல்லையா? இந்த மார்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்ற சட்டத்தை சொன்ன ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கல. நபியே செஞ்சாலும் சரி, என் தூதரே செஞ்சாலும் சரி, என் மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிற நடைமுறைப்படுத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு வளைந்து நெளிந்து கொடுப்பதற்கு நபி தயாராகி விட்டாருங்கிறத கவனத்துல கொண்டு அந்த நிமிஷமே அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அபஸ வதவல்லா அன்ஜாஉல் ஆமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு الذிக்ரா அம்மா மனிஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா. கடுமையான வார்த்தை. அபஸ, இந்த முகம்மது கடுகெடுத்து விட்டார். வதவல்லா, முகத்தை திருப்பிக் கொண்டார். அன்ஜாஉல் ஆமா, அவரிடத்திலே கண்டறியாத குருடர் வந்த பொழுது முகத்தை திருப்பிக்கிட்டாரு. அத கூட அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, ஏதோ மத்த வசனங்களை எல்லாம் நபியே நீர் சொல்வீராக, நபியே நீர் திக்ர் செய்வீராக, நபியே நீர் மக்களுக்கு ஏவுவீராக, இப்படி எல்லாம் பேசுற அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி பேசுறாங்கன்னா படர்களாக ஏதோ மூணாம் மனுஷனை பத்தி பேசுற மாதிரி அவர் அப்படி செஞ்சு விட்டாரு. அவர் முகத்தை திருப்பிக்கிட்டாரு. நீர் திருப்பிக் கொண்டீர் என்று கூட சொல்லாமல்
வேற யாரோ திருப்பிக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு மூணாவது மனுஷனை கண்டிக்கிற தோரணையில நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கண்டிச்சு வத்தூலவ் துதுகினு பயுதுகினூன், நபியே நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் கொஞ்சம் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஃபலா துதியில் முகذிபீன், அந்த பொய்யர்களுக்கு நீர் கட்டுப்படாதீர். உங்க மார்க்கத்துல ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, ஆன்மீகத்துல மேல்படி கீழ்படி கிடையாது. இதுதான் சட்டம். ஒத்துக்கிட்டா வா, ஒத்துக்கிட்டா நீ போ. இதுதான் தெளிவா சொல்லுங்க. தூமர், உங்களுக்கு ஏவப்பட்டது இதுதான், அதை போட்டு உடைச்சிருங்க என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கடுமையான சட்டத்தை இறக்கி வைக்கிறான். இது வந்தா இன்னைக்கு இருக்கிற லெவல் என்ன? இன்னைக்கு ஆளுங்கள் என்ற ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆளுங்கா? நாங்கெல்லாம், நீங்கெல்லாம் அவாம்கள், நாங்கெல்லாம் ஆளுங்கள். என்ன ஆளுமே? நான் 7 வருஷம் படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு டவுட் கேட்க போன அதற்கு போய் அதற்கு இது இப்படி இருக்குதாமே, இது சரியா தப்பா, நீங்க செய்றீங்கள, உடனே அதற்கு அடுத்து எடுத்து வைக்கிற அஸ்திரம் என்ன, ஆயுதம் என்ன? என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? 7 வருஷம் படிச்சிருக்கியா? 10 வருஷம் படிச்சிருக்கியா? உனக்கு அலிபேக்கு அர்த்தம் தெரியுமா? என்னமோ அலிபேக்கு என்னமோ அர்த்தம் இருக்கு மாதிரி தெரியாத ஆள் போய் கேட்ட உடனே அலிபேக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் நீ சொல்லு பாப்போம். கேள்வி கேட்கிற ஆலிம்சா நான் கேட்க, அலிபு பேக்கு நீ அர்த்தம் சொல்லு. 7 வருஷம் படிச்சல, இவர் படிக்கல, அவாம் நாசு படிக்கல, ஆலிம்சா படிச்சல 7 வருஷம். நீ சொல்லு அலிபுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, பேக்கு என்ன அர்த்தம் சொல்லு. ஒரு அர்த்தமும் கிடையாது. அலிபு என்பது ஒரு எழுத்து, பே என்பது ஒரு எழுத்து, தே என்பது ஒரு எழுத்து. எழுத்து எப்படி ஒரு அர்த்தத்தை தரும்? மாடுன்னு இருக்கு, மா ஒரு எழுத்து, டூ ஒரு எழுத்து. டூக்கு அர்த்தம் தெரியுமா? டூக்கு என்ன அர்த்தம்? மாவும் டூவும் சேர்ந்த அர்த்தம். மாவுக்கு தனியா அர்த்தம் இல்ல, டூவுக்கு தனியா அர்த்தம் இல்ல. ஆனா இவங்க தினமோ பெரிய கரைச்சு குடிச்சு ஞானிகள் மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்க வந்துட்டியா? வேற யார்ட்ட கேட்க? நீ தான் சொல்ற படிச்சிருக்கேன்னு, நீ தான் 7 வருஷம் முடிச்சிருக்கேங்கிற, உன்கிட்ட வந்து கேட்டா எங்கள்கிட்ட கேட்கிறியான்னு என்ன அர்த்தம்? அவர்கள் ஏதோ தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்களை போன்றும், தங்களுக்கு ஏதோ அளப்பரிய சக்திகள் இருப்பதை போன்றும், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது, தங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும். குர்ஆன் உங்களுக்கு எல்லாம் விளங்காது. குர்ஆனோட சட்டத்தை கேட்டா குர்ஆன் உங்களுக்கு விளங்காது, எங்களுக்கு தான் விளங்கும். ஏன்? உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷல் மூளையை கொடுத்தானா? உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அறிவை கொடுத்தானா? இன்னும் சொல்ல போனா மற்றவனுக்கு இருக்கிற அறிவை விட இந்த ஆலிம்சாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கதான் அறிவுல கூப்பிட்டே உட்கார்ந்துட்டு பல பேர் பார்த்துட்டோம். பல பேருடைய லெவல் அப்படித்தான் இருக்கேன். ஆரம்பத்திலிருந்தே சிந்திக்க விடாம, பாரசால போய் கட்டம் பார்த்தே சோத்தை திங்க விட்டு, மோளு சோத்தை திங்க விட்டு, பேப்பர் படிக்காத, புக்கு படிக்காத, செய்தி கேட்காத, எதையும் சிந்திக்காத, நல்ல தின்னு போய் தொலை வச்சுட்டு வா, வந்துட்டு தூங்கு, இப்படியே ரொட்டீன் ஒர்க்க திங்கிறது தூங்குறது மட்டுமே வச்சு 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 என்ன லெவலு? அறிவுக்கு வேலை கொடுக்காம அறிவு பூரா மந்தமாய் கிடைக்குது. ஆனால் அவர்கள் தங்களை உயர்வாக கருதி கொண்டு தெருவில் வருவாங்க. எத்தனை ஆலிம்சா ஜும்மால பயன்படுவார், அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள். ஆலிம்சாக்கள் ஜும்மால பேசுவாங்க, பேசிட்டு தெருவில் நடந்து வருவார். எத்தனை ஆலிம்சா மற்றவங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க? சலாம பரப்பணும்ல. இவர் தான் போய் சலாம் அலைக்கும் ஆலிம்சா, அதிர்தா சலாம் அலைக்கும் போனோம் வாரம் சொல்லுவாங்க. ஆலிம்சா எத்தனை பேர் சொல்லி இருக்கிற சொல்லு கேட்டேன்னு அவங்க தங்களை உயர்வான். நாம அவங்களும் அறியா, நம்ம இறங்கி போனா எப்படி, நம்ம சலாம் சொன்னா எப்படி? இன்னும் சொன்னா சலாம் சொல்லுகிறவர்கள் ஒரு விதம், சலாம் சொன்னா சலாத்துக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா அந்த பதிலையாவது சொல்லுகிறார்களா? பல ஆலிம்சாக்கள் என்ன சலாம் அலைக்குன்னா ஒரு என்ன பெரிய அதிகாரிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒரு எஸ்பிக்கு, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு, கான்ஸ்டபிள் சல்யூட் அடிச்சாருன்னு அவர் தலையாட்டிட்டு போவாரு. அது மாதிரி தலையாட்டுறாரு. ஏன் இப்படி தலையாட்டுறாரு? அவர் நினைக்கிறார் இவரை விட நாம் உயர்ந்தவன், இவனை விட நாம் சிறந்தவன்
இவனை விட நாம் அறிவாளி, இவனை விட நாம் மேம்பட்டவன், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல. தௌஹீத் வந்தா என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் இறங்கி வருவார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க தெருவில் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு கடந்து போவாங்க. தௌஹீத் வந்தா அது நடக்கும். நான் பெரியவன் இல்ல, நீ சின்னவன் இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நிலைநாட்டப்படும். அப்ப இவங்க வந்தோட கையில அவுத்து விடுறவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க வந்தோட எந்திரிச்சு நிக்கிற மரியாதை கிடைக்காது. இவங்களை பெரியவங்களா கருத மாட்டாங்க. இவங்களுக்கு அந்தஸ்து இருக்காது, வாங்க வாங்கன்னு கூல கும்பிட்டு இருக்காது. இவங்களுக்கு சபையில தனி மரியாதை இருக்காது. இவங்க மத்த எல்லாத்துக்கும் டீ கொடுக்கும் போது உட்கார்ந்து இருப்பாங்க. சபையில எல்லாத்துக்கும் வடையோ பச்சியோ வாழைப்பழமோ என்னமோ இப்படி பரிமாறிட்டே வருவாங்க. ஆலிம்சாவை கடந்து போகும்போது ஆலிம்சா கூட கொடுப்பா, அவங்களுக்கு 2 போகும். மற்றவங்களுக்கு 1 வாழைப்பழம், ஆலிம்சாவுக்கு 2 வாழைப்பழம். மற்றவங்களுக்கு 1 டீ, ஆலிம்சாவுக்கு 2 டீ. கிடைக்காது, மரியாதை இருக்காது. ஆஹா, ஏகத்துவம் வந்தால் நம்முடைய மரியாதைக்கு பங்கம். அப்ப இவன் வரக்கூடாது. காரணம் எதிர்ப்பதற்கான மூல பிரச்சனை எங்க? தௌஹீத் நிலைநாட்டப்பட்டால், இந்த ஏகத்துவம் இங்கே செயல் வடிவம் கொடுக்கப்பட்டால், அதனால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதமை அடித்து ஒழிக்கப்படும். அந்த மரியாதை, அந்த கௌரவம், அந்த போலி கண்ணியம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று பயப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த தௌஹீதை எதிர்க்கிறார்கள். வேற யாரை எதிர்க்கிறா? இந்த தௌஹீத் வேறு சில பிரச்சனை மாற்றங்களை உள்ள செய்யும். அந்த மாற்றத்தினால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் அதனை எதிர்க்க முன்வருவார்கள். அடுத்த மாற்றம் செய்யும். தௌஹீதுடைய மிக முக்கியமான பேசு, படைத்த இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் எந்த இடைத்தரகரும் கிடையாது. டைரக்டா இறைவன் அணுகும். இஸ்லாத்துடைய தனிச்சிறப்புல இதான் ஒண்ணு. மற்ற எந்த மதத்திலையும் மார்க்கத்திலையும் பார்க்க முடியாது. மற்ற மதத்தில் லெவல் என்ன? கடவுளை அணுகணும்னா அதுக்கு தனி லாங்குவேஜ் இருக்கும். அந்த கடவுளுக்கு அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அந்த லாங்குவேஜ் படிச்சுட்டு ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும். கடவுள்கிட்ட எங்களுக்கு சொல்லி கல்யாணம் இருக்குது, நல்ல முறையில் இந்த தேதியில கல்யாணம் வச்சிருக்கோம், நல்ல நடந்து சிறப்பா முடியணும், அதுக்கு கடவுள்கிட்ட ஒரு அர்ச்சனை ஒரு பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு பிரசாதத்தை தாங்கன்னா அதை கொண்டு போய் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு கையில கொடுப்பாங்க. அவர் நேரம் தூக்கிட்டு போய் அந்த பொருட்கள் பழம் தேங்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அந்த சம்பந்தப்பட்ட லாங்குவேஜ்ல பேசுவார். இந்த தேவை, இன்னைக்கு இந்த தேதியில பிறந்தவர், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர், இந்த குலத்தில் பிறந்தவர், இந்த தேவைக்கா வந்திருக்கிறாரு, கடவுளே நீர் நல்லபடியா செஞ்சு தரும்னு அவர்கிட்ட பேசி அவர் அருளை வாங்கி கொண்டு கொடுப்பார். நேரடி லிங்க் கிடையாது, என்ன தாண்டி தான் போகணும். அந்த வழியில உட்கார்ந்துகிட்டு அதுல கொஞ்சம் கமிஷனு, அதுல கொஞ்சம் வரவு, இப்படி சிலர் இடைத்தரகர் கடவுளை அணுகுவதற்கு இடைத்தரகர்கள் பல மார்க்கத்தில் உண்டு. ஆனா இஸ்லாத்துல என்ன தொடர்பு கொண்டிருக்க இன்னொருத்தனை வச்சு அணுகிறிய நீனும் அவனு என்ன வித்தியாசம் சொல்லு. இஸ்லாம் இறைவன் கேட்கிறார், நீ நேரடியா என்கிட்ட வா. யாரே ஒருத்தரை கூட்டிட்டு வந்து வச்சுக்க, அவன் உன்னை விட உயர்ந்திருந்தால், அது உன்னை விட அவருடைய என்னிடத்துல நெருக்கம் இருந்தால், என்னிடத்துல ஈஸியா பேசுற வாய்ப்பு இருந்தால், சரி நமக்கு டைரக்டா பேச முடியாது, அவரு டைரக்டா பேசிடுவாரு என்ற ஒரு முகாந்திரம் இருந்தால் இன்னொருத்தரை பிடிச்சிட்டு வா. உலகத்தில் அப்படி யாரும் இல்லையப்பா, நீ எப்படி என்கிட்ட பேசுறியோ அது மாதிரி அவரும் பேசுகிறார். ஆகையினால எல்லாரும் நேரடியா என்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க இஸ்லாம் சொல்லு. இறைவன் சொல்லுகிறார், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அருகிலே இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாயிதான், அழைப்போரின் அழைப்புக்கு பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபுலி வல்யூமினு பி. எனவே அழைக்கிறவர்கள் என்னையே அழைக்கட்டும், நம்புகிறவர்கள் என்னையே நம்பட்டும், அப்பொழுதுதான் அவர்கள் நேர்வழி வருவார்கள். நேரடியா என்கிட்ட லிங்க் வச்சுக்க, எந்த காரியத்துக்கும் இடைத்தரகர் வேண்டாம், எந்த பிரச்சனைக்கும் இடையில ஆளை கொண்டு வைக்காத, எதுவா இருந்தாலும் டைரக்ட் லிங்க் வச்சுக்க. இஸ்லாம் ஏகத்துவம் வந்தால் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மத்தியில லிங்க் அதிகமாகும், இடையில யாரும் இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு லெவல் என்ன?
இந்த ஆளுங்கள் மதகுருமார்கள் அவர்கள் மற்ற மற்ற மதங்களில் எப்படி இறைவனை அணுகுவதற்கு இடைத்தரகர் வைத்திருக்கிறார்களோ அதே செட்டப்பை இங்கே உருவாக்கி தங்களுடைய வயிற்று பிழைப்பை சிறப்பாக ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் மூலமாத்தான் நீ கடவுளை அடைய முடியும், ஏன் மூலமாத்தான் உன் காரியத்தை செய்ய முடியும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன தாண்டித்தான் நீ கடவுள்கிட்ட போக முடியும். வழியில வந்து நிக்கிறாங்க. எதுல எல்லாம் வந்து நிக்கிறாங்க? நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவரை தாண்டித்தான் போகணுங்கிற செட்டப். என் வீட்டுல புள்ள பிறந்துருச்சு, புள்ள பிறந்தா அதற்கு அவர் தான் வரணும். எதுக்கு? பேர் வைக்கிறதுக்கு. என்ன பேர் வைக்கிறதுன்னு களிமண்ல செஞ்சு கொண்டு உள்ள வந்து திணிக்கிறதா? அப்படி இருந்தா கூட களிமண் செய்ய தெரிஞ்சவன் போய் கூப்பிடும், அதர்த்த போய் கூப்பிட்டு அதர்த்த வந்து நிற்பார். பேர் வைக்கணும், நான் தான் வரணும், வாங்க சொல்லணும், காம சொல்லணும், தேனை தொட்டு நான் தான் ஆட்கள் வைக்கணும், நான் தான் பேரை சொல்லணும். அதுக்கு அரபில சில இதெல்லாம் சொல்லிக்குவாரு. எப்படி சொல்லுவாரு? அவர் வந்தா தான் முடியும் போல இருக்குன்னு மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி மொழி தெரியாத மக்களிடத்துல சில வார்த்தைகளை விட்டு என்னெல்லாமோ செய்ய வேண்டியது இருக்குதுப்பா, நமக்கு இதெல்லாம் தெரியாது, அலிம்சாவை கூட்டிட்டு வா என்று நம்மை அழைக்க வேண்டும் என்பதற்கான சில செட்டப்புகள் சொல்லுவார். சம்மாக்கல்லாஹு அபூபக்கர், அவர் கையில பிள்ளைய குத்தி கொடுத்த உடனே அதற்கு பேர் வைப்பாரு. பாங்க இக்காமத்துன்னு சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத செஞ்சு பேர் வைப்பாரு. எப்படி? அல்லாஹ் உனக்கு பெயரிட்டு இருக்கிறான் அபூபக்கர் என்று. அல்லாஹ் பேர் நீ தானே பேர் வைக்கிற, பேரை தேர்ந்தெடுத்தது தகப்பனார் தானே, தாயார் தானே, அல்லாஹ் பேர் வச்ச எடுத்த ஒரு 2-3 வார்த்தையை போடணும். போட்டா என்னமோ இருக்கு போல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அப்பதான் நம்மளை கூப்பிடுவோம். பேர் வைக்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு அதிர்த்தியா வரணும். இஸ்லாம் பேர் வைக்கிறத பத்தி என்ன சொல்லுது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவருடைய தாயார் மரியத்தை பெற்றெடுத்து வைத்திருக்கிறார்கள். தாயார் தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. இன்னி சம்மைத்துவா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியத்தை கையில வச்சுக்கிட்டு, இறைவா என் பிள்ளைக்கு நான் மரியம்னு பேர் வச்சிருக்கேன். யார் வைக்கா? பெற்றெடுத்த தாய் வைக்கிறா. பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அம்மா தான் தகுதி. எப்படி வைக்கணும்? அல்லாஹ் எடுத்து துவா. அவங்க துவா செய்யறாங்க, என் பிள்ளையையும் அவனுடைய சண்டையையும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்து நீ பாதுகாப்பாயாக. அதுக்கு நான் இந்த பேர் வச்சிருக்கேன். வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்கூடிய என் பிள்ளைக்கு. உங்களுக்கு உள்ளத்துல இருந்து பெற்றவளுக்கு தான் புள்ள நல்லா இருக்கும் ஆசை இருக்கும். அதற்கு இருக்குமா? அதற்கு என்ன இருக்கும்? உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு வருமானம் அதான் அவருக்கு இருக்கும். பார்ட்டி பெரிய பார்ட்டியா, நல்ல கணிசமா காசு தருவாரா? காசத்தான் ஆளுங்கள் பார்ப்பார்கள். பிள்ளைகளுடைய நல்வாழ்வு பெற்றோருடைய உள்ளத்திலிருந்து தான் பிரார்த்தனையாக வர வேண்டும். நீங்க வைங்க. எதுக்கு அஜர்த்து? அங்கே அஜர்த்து வந்து நிற்கிறார். சரி, பேர் வைக்கிறது மட்டுமா? கத்னா பண்ணணும். ஆம்பளை பிள்ளை கத்னா பண்ணணும். கத்னா பண்ணணும்னா அதுக்கு விவரம் தெரிஞ்சவர என்ன விவரம்? எது யாரு பதமா கட் பண்ணுவாரோ அது அனுபவம் உள்ளவரோ அவரை கொண்டு வந்து கட் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு ஒரு அல்பாத்தியாக அஜர்த்து. எதுக்கு? அதை கட் பண்ணி போடுறதுக்கு நீ வந்து என்ன வேலை செய்ய? கட் பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு நான் வந்து பாத்தியா போட்டேன், அவர் பாத்தியா போட்டா கட்டிங் ஆகுமா? வாங்க சேலத்துக்கு வாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை சார்பில் அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி ஒரு தாவா சண்டை நடக்குது. 4 நாளைக்கு ஒருக்க, 5 நாளைக்கு ஒருக்க, 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் கட்டிங் ஃபிட்டிங் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பாத்தியா? கத்தி அறுக்க மாட்டேங்குதா? ஊசி ஏற மாட்டேங்குதா? அதுக்கு அவரு நான் வந்தாத்தான், நான் பாத்தியா சொன்னாத்தான் கத்துனா கல்யாணம் விடு, நான் வரத்தான் வேணும். எதுக்கு நீ? இஸ்லாத்துல என்ன கல்யாணத்துக்கு அதற்கு என்ன சம்பந்தம்? நீ கல்யாணம் முடிக்கிறாருன்னா போங்க. பாப்புல இருக்கிறாரு, பொண்ணு இருக்குது, பொண்ணோட தகப்ப இருக்கிறான், பாப்புலோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, வழிகாரர் இருக்கிறாரு, சாட்சி இருக்குது, மகரு கொடுக்கிறாரு, பலிமா கொடுக்கிறாரு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு நீங்க? நான் வந்து அள்ளி குத்து பயிரவமா போட்டா தான் கல்யாணம் வச்சிருக்கிறாரு செட்டப்பு. இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல வந்து அவர் வந்து நிக்க திருமணத்துக்கு அஜர்த்து தேவையில்லை, கத்னாவுக்கு அஜர்த்து தேவையில்லை, பேர் வைக்க இடைத்தரகர் தேவையில்லை. வீட்டுல ஒரு மௌத்து,
அவர் வந்தா தான் முடியும். செட்டப் வச்சிருக்கிறாரு. இஸ்லாத்துல உண்டா? இஸ்லாத்துல என்ன? அவன் புள்ள, அவன் தூக்கி நல்லவர்கள குளிப்பாட்டி தகப்பனார தாயார தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணி வச்சுட்டு போ. ஏன்? புள்ளதான் அதிக தகுதி. எதுக்கு இஸ்லாம் சொல்லுது? தொழுகை நடத்துதல் என்பது பெற்றவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை உள்ளத்திலிருந்து வரணும். என் தகப்பனார் என் தாயார் இருந்திருந்தால் அவங்க சொர்க்கம் போகணும், அவங்களுடைய வறுமை வாழ்க்கை சிறப்பாக அமையணும் என்பதில் என்னுடைய உள்ளத்திலே எழக்கூடிய ஆர்வம் வேற யாருடைய உள்ளத்திலையும் வராது. என்ன பெற்றவங்க, என்ன வளர்த்தவங்க, என்ன ஆளாக்கினவங்க, எனக்காக கஷ்டப்பட்டவங்க, என்ன படிக்க வச்சவங்க, எனக்கு ஒழுக்கம் சொல்லி தந்தவங்க, எனக்கு சொத்து சேர்த்து வச்சவங்க, எல்லா விதத்திலும் என்னை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கிய என்னுடைய பெற்றோரை இறைவா அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறார பேரு என் உள்ளத்திலிருந்து வரும். நீ உங்க அம்மாவுக்கு தொழுகை நடத்து, நீ உங்க அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணி, நீ உங்க அம்மாவுக்கு அடக்கம் பண்ணி, 4 பேர் சேர்ந்து உன் பின்னாடி தொழுதுட்டு போகட்டும். அதுக்கு ஆலிம்சா வரணும் என்ன இருக்குது? அங்க ஒரு பாத்தியா, இங்க ஒரு பாத்தியா, கபரில் ஒரு பாத்தியா, வீட்டுல ஒரு பாத்தியா. நான் ஓதுனாத்தான் அந்த ஆத்மா மோட்சமடையும் என்ற செட்டப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த இடைத்தரகர் என்ற அந்த மதிப்பு மரியாதை ஏகத்துவம் வந்தால் அடிபட்டு போகும். அது மட்டும் இல்ல, இந்த ஏகத்துவம் வந்தால் பலருடைய வருமானம் வேட்டு வைக்கப்படும். என்ன வருமானம்? குறிப்பா இந்த ஆளுங்களுடைய வருமானம் மௌலூத் என்ற பெயரால், பாத்தியா என்ற பெயரால், கத்தம் என்ற பெயரால் இஸ்லாத்தில் இல்லாததை எல்லாம் உருவாக்கி மக்களிடமிருந்து காசு பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவம் வந்தா இது எல்லாத்தையும் அழிச்சிடும். நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு மௌலூது பாடலா தேவை? ரசூலுல்லாஹ்வை ஸலவாத்து சொல்லு, ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய வீர தீரங்களை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லு. முடிஞ்சு போச்சு. புகழக்கூடிய விதம் அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா, ஒரு பெரிய பாட்டு. பாட்டிலே ஒருத்தர் புகழ்றது, ஒருத்தருக்கு சலாம் சொல்ற விதம் அப்படியா? லைனா அடுக்குவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் இப்படியா சொல்லணும்? சலாம் சொல்ற மெத்தட் இதுவா? இவர்களாக ஒன்றை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதையெல்லாம் வீட்டுல ஓத வேண்டியது. ஓதி முடிச்சுட்டு 50 குடு 100 குடு. உங்க அப்பா இறந்திருக்காரா? கத்தம் ஓதுறேன் நானு, 100 குடு 200 குடு. என்ன கத்தம்? ஏதோ குரான ஓதி ஓதி நான் பார்சல் பண்ணி அனுப்புறேன். எங்க இஸ்லாத்துல எங்க இருக்குது? குரான்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? நபிகள் நாயகத்துடைய போதனையில இருக்குதா? எங்க இருக்குது? யார் நன்மை தருவா? இன்னும் பல பேர் எக்ஸ்ட்ரீமா போய் சில பேர் போய் சொல்லுவாங்க, அதற்கு எங்க பாப்பா மூத்தாயிட்டாங்க, ஒரு 4 குரான் ஓதிருங்க, பரன்ல இருந்து கயிறு எடுப்பார், கயிறு முடிச்சா போடுவோம். எத்தனை நாளா? 4 முடிச்சு அவுத்து விட்டா போதும், 4 குரான் போயிடும். என்ன முடிச்சுக்குள்ள குரானை கட்டியா வச்சிருக்கல? குரான ஓதி விழுவுல ஊதி வச்சிருக்காங்க. அந்த ஊதுறத அவுத்து விட்டா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஏமாத்து வேலை பண்ணி பக்கத்துல காசு சுரண்டுகிறார்கள். இந்த வருமானத்திற்கு வேட்டு வைக்கப்படும். சம்பந்தப்பட்டவங்க எதுக்குறாங்க? ஆஹா, இவன் வந்தா வருமானம் போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த தௌஹீத் வந்தால் தௌஹீத் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன? அத்தனை தவறுகளையும், அத்தனை தீமைகளையும், அத்தனை பிரச்சனைகளுக்கு எதிராக எதிர்த்து நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்ற போதனையை தௌஹீத் செய்யும். ஒரு தப்பு நடந்தா கண்டிக்கணும். இஸ்லாத்துல மிக முக்கியமான போதனை. திருக்குறான்ல அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை பார்த்து சிறந்த சமுதாயம்னு புகழாரம் சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மைகளை சொல்லுகிறீர்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுக்கிறீங்க. அதுதான் நீங்கள் சிறந்த சமுதாயம் சொன்னதுக்கு காரணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உங்கள் ஒருத்தர் ஒரு தவறு நடக்க கண்டால், அதிகாரம் இருந்தால் அதிகாரத்தை தடுத்து நிறுத்து. இல்லைன்னா பிலிசானிஹி, உன் நாவாலை எடுத்து சொல்லி அந்த தவறுக்கு எதிராக போராடு. தீமைகளை எதிர்த்து நிற்கும். எங்க என்ன தப்பு நடந்தாலும் சரி, வட்டி வாங்குறியா, பெரிய பாவம், பெரிய தீமை, பெரிய கொடுமை, இந்த ஏகத்துவம் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும். வட்டி வாங்குவது பாவம் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யும். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும்
போர் புரிவதற்கு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர் தான் வட்டி வாங்குகிறவர் என்று மூஞ்சில அடிச்ச மாதிரி வட்டி வாங்குறவர் சட்டையை பிடிச்சு சொல்லும், அவனுக்கு எதிராக மேடை போட்டு சொல்லும். அவன் பாதிக்கப்படும். என்னடா இது வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, இவன் அந்த வட்டி வருமானத்தை வாங்க விட மாட்டேங்கிறான். விபச்சாரம் நடைபெற்றால் அந்த விபச்சாரத்தினுடைய தீமைகளை கடுமையாக இந்த ஏகத்துவவாதிகள் எடுத்து சொல்லுவார்கள், தௌஹீத்வாதிகள் சொல்லுவார்கள். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, விபச்சாரத்தினுடைய அருகில கூட நெருங்கிறான்னு குர்ஆன் சொல்லுதப்பா. அது ஒரு அருவருக்கத்தக்க தீமைன்னு சொல்லுது. அதை செஞ்சா அவனுக்கு மரண தண்டனை, அவனுக்கு 100 கசையடி, இவ்வளவு கடுமையான சட்டத்தை சொல்லுதுன்னு அதை இந்த ஏகத்துவம் செய்யும். என்ன தீமையா இருந்தாலும் சரி, வரதட்சணை பெரிய தீமை, எதிர்த்து குரல் கொடுக்கும், அதை எதிர்த்து நிற்கும், அதை அழிப்பதற்கு தன்னாலான எல்லா முயற்சிகளையும் கையில் எடுத்து செயல்படுத்தும். வரதட்சணை வாங்குறவன் எதிர்ப்பான், வரதட்சணை கொடுக்கிறவன் எதிர்ப்பான், விபச்சாரம் செய்கிறவர்கள் எதிர்ப்பார்கள், வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்கள் எதிர்ப்பார்கள். யார் என்ன தீமையை செஞ்சாலும் அத்தனை தீமைகளுக்கு எதிராக சமரசம் செய்து கொள்ளாமல், வளையாமல், அஞ்சாமல், எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதிகாரங்களை தங்கள் கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, சும்மா ஏழை பாடை அப்படிலாம் பார்க்காது, அவன் பதவி இருக்கு பார்க்காது, செல்வம் இருக்கிறது பார்க்காது, ஆள்பலம் இருக்கிறது பார்க்காது, நீ யார வேணாலும் இருந்துக்க, எந்த அளவுக்கு ஊரையும் நாட்டையும் கட்டுப்படுத்துற அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற காவல்துறை அதிகாரியா வேணாலும் இருந்துக்க, போலீஸா இருந்தாலும், லத்திய கையில வச்சிருக்கிற போலீஸா இருந்தாலும், துப்பாக்கிய கையில வச்சிருக்கிற போலீஸா இருந்தாலும், நீ அடக்குமுறை செய்தால், காவல்துறை உரிமைகளை பறித்தால், காவல்துறை தவறுகளில் ஈடுபட்டால், காவல்துறை அராஜகம் செய்தால் கூட அந்த அராஜகத்தையும் இந்த தௌஹீத் ஜமாத் எதிர்த்து நிற்கும். எத்தனை இடத்துல சான்றுகள் வேண்டும், எத்தனை உதாரணம் சொல்லணும்? காவல்துறை காவல்துறையினால் போலீஸ்னால நடுங்கி கிடந்துச்சு ஒரு காலம். அதிலும் குறிப்பாக போலீஸ் காக்கி சட்டை கண்டாலே செதறிவிடப்பட்ட நெல்லிக்கனி மூட்டை மாதிரி வண்டி பிச்சுக்கிட்டு தெற்கையும் வடக்கையும் ஓடும். அது வரைக்கும் நிப்பாக தெம்பாடு, எவன்டா வருவான் பார்த்துருவோண்டா. அந்த பக்கம் போலீஸ் ஜீப்னு தெரியுதா, அதுக்கப்புறம் ஆளு எங்கடா இங்கதான் இருந்தா ஆளை காணோம், அதுக்குள்ளே எஸ்கேப், எங்க போனா தெரியாது. அந்த ரேஞ்சில் இருந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த காவல்துறை இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு இடங்களில் செய்த அராஜகங்களை, தீமைகளை, உரிமை பறிப்புகளை ஆங்காங்கே சுட்டிக்காட்டி பல இடங்களில் அவர்களின் சட்டையை கட்டி இருக்கிற இந்த ஜமாத் இனிமேலும் கரெக்ட், எங்க செஞ்சாலும் கரெக்ட். ஏற்கனவே கரெக்ட் மாதிரி சேலத்தில் சமீபத்தில் பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்க, காவல்துறையினுடைய அராஜகம். ஒரு குறிப்பிட்ட சாரார், நான் சொன்னேன், காசு வாங்குறவங்க, மரியாதை எதிர்பார்க்கிறவங்க, தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறவங்க வந்து நின்று தௌஹீத் ஜமாத்தினுடைய அலுவலகத்தை, பள்ளிவாசலை தொழுது கொண்டிருக்கிறவர்களை, படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்குகிறார்கள். தாக்குதலுடைய முடிவில் அடிச்சு நொறுக்கி ரத்த காயமாக்கி பள்ளிவாசலை சேதப்படுத்தி அங்கிருக்கிற பொருட்களை எல்லாம் நொறுக்கி வெறியாட்டம் ஆடிட்டு போகுது. போனா வெறியாட்டம் ஆடினது எல்லாம் யாரு? எல்லாம் பெரிய பெரும் பெரும் பண முதலைகள், எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் தங்கள் சட்டை பையுக்குள்ளே வைத்திருக்கிற அதிகார வர்க்கத்தினர்கள். காவல்துறையை காசு கொடுத்து வாங்கி சட்டத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர்ல எழுதப்பட்ட குற்றப்பதிவில் எல்லாத்திலையும் தில்லுமுள்ளுகளை செய்து காவல்துறை ஏதோ தமக்கு தான் சட்டத்தினுடைய ஓட்ட தெரியும்னு கையை உள்ளுக்குள்ள வைக்குது. காவல்துறைக்கு சட்டத்தினுடைய ஓட்ட தெரியும், மறுக்கல. காவல்துறைக்கு சட்டத்தின் ஓட்டைகள் தான் தெரியும், ஆனால் எங்களுக்கு சட்டம் தெரியும். சட்டத்தின் அடிப்படையில் போனோம். ஓட்ட வழியில சேலம் நகரத்தினுடைய காவல்துறை போச்சு, சட்ட அடிப்படையில் தௌஹீத் ஜமாத் போச்சு. என்ன லெவல் தெரியுமா? ஒரே நாள், முதல் நாள் தாக்குதல், ஒரு நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 18 மணி நேரம்
தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்களை கூட்டி வைத்து கொஞ்சம் குழாவிக் கொண்டிருக்கிறது காவல்துறை. எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கை விடுக்கிறோம், கேட்பார் யாரும் இல்லை. கமிஷனரை தொடர்பு கொள்கிறோம், சொன்னா அவர் சொன்னார், அவங்க லோக்கல்ல பேசிக்கப்பா, என்ன பெரிய ஒரே இடங்களை டிஸ்டர்ப் பண்ற, அறிவிக்கிறோம், ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம். 8 மணி நேர இடைவெளி, வெறும் 8 மணி நேர இடைவெளியில் அதுவரைக்கும் அந்த ஊர்ல மைனாரிட்டி, சேலத்தில் தொகுதி ஜமாத்து 10 பேர் தான் இருக்கிறான், 8 பேர் தான் இருக்கிறான் என்று மக்களால் விமர்சனம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. 8 மணி நேர அறிவிப்பில் தௌஹீத் ஜமாத்து சாயங்காலம் 5 மணிக்கு சேலத்தில் அதுவரைக்கும் மைனாரிட்டியா இருந்தது 8 மணி நேரத்தில் மெஜாரிட்டியாக மாறுகிறது. கூட்டம் குவியுது, நிலம் உள்ளல, இடம் பத்தல, வண்டி வண்டியா தூக்கிட்டு போகுது, எல்லா கிளம்பணும் புக்கிங்கு, எல்லாம் பில்லு. எதிர்பார்க்காத அளவுக்கு சேலம் நகரமே திணறுகிறது. சட்டத்தை எடுத்து போலீஸ் தில்லுமுள்ள பார்த்து அதுல செஞ்சிருக்கிற ஓட்டைகளை பகிரங்கப்படுத்தி மீடியாக்களுக்கு கொண்டு போய் இதுல நடவடிக்கை இல்லாட்டி 21 ஜனவரி 29 சட்டமன்ற முற்றுகையை அறிவிக்கிறோம், போராட்டத்தை வீரியப்படுத்துறோம். கமிஷனர் லைன்ல வர்றாரு, பேசணும், நாங்க லோக்கல்ல பேசிக்கிறோம், பேச முடியாது. அப்படித்தானே சொன்னீங்க, லோக்கல்ல பேசி டிஸ்டர்ப் பண்ணாதே, கமிஷனர் சாருக்கு ரொம்ப வேலைகள் இருக்கும், நாங்க லோக்கல்ல பேசிக்கிறோம் சார், நீங்க உங்க வேலையை பாருங்க, இல்ல யாராவது ஒருத்தர் பேசிருங்க. கமிஷனர் இறங்கி வந்ததா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னதான் நடந்திருந்தாலும் சரி, கமிஷனர் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு, அவருக்கு அதிகாரம், அவருக்கு எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் கீழே இறங்கி வருதுங்கிறத பெரும்பாலும் பார்க்க முடியாது. மாட்டிக்குவோம், வேலைக்கு வேட்டு, குற்றவாளி கூட நிறுத்தப்பட்டுவோம் என்ற பயம் இல்லாத வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கூட கீழே இறங்கி வந்த வரலாற்றை பார்த்திருக்க முடியாது. அந்த பயத்தை இந்த ஜமாத் ஏற்படுத்துது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முதல்ல கூப்பிடுறாரு, ஆபீஸ்க்கு வர சொல்லி, வர முடியாதுங்கிறோம், போன் பேச சொல்றாரு, முடியாதுங்கிறோம். கடைசியில கமிஷனரு அவர் போட்டிருந்த புரோகிராம் நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிவிட்டு நம்முடைய ஆர்ப்பாட்ட களத்துக்கு நேரில் வந்து அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார். காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், காவல்துறை முன்னாடி ஒத்துக்கிறாரு, தப்பு நடந்திருக்குது, இந்த ஒரு தடவை வாபஸ் வாங்க, இந்த ஒரு தடவை விட்டு கொடுங்க, அடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கேன்சல் பண்ணுங்க, 29ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை அறிவிச்சீங்க, அதை வாபஸ் வாங்குங்க, நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சு முட்டினா தட்டனா இல்லையா பாருங்க. அத்தனை மக்கள் மத்தியில வைத்துக் கொண்டு வாக்குறுதி தருகிறார் கமிஷனர். போலீஸ் எல்லாம் அப்படி தலையை கீழே போட்டு நிக்குது. அதுக்கப்புறம் தூது விடுறாங்க சம்பந்தப்பட்ட அந்த பண முதலைகளுக்கு, ஐயா எங்களால் ஒண்ணு பண்ண முடியாது, நீ தப்பிக்கணும்னா கேஸ் வசமா மாட்டி இருக்குது, பாயிண்ட்ல தெளிவா இருக்கிறான், புடிச்சு வைக்கிற வாழ ஒண்ணு கரெக்டா இருக்குது, ஆகையினால நீ எந்த செய்தியோ தெரியாது, அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ வெளியே தேடிக்க, இல்லன்னா நாளைக்கு ஒன்னத்துக்கு நாங்க ரிமாண்ட் பண்றோம், தகவல் பறக்குது. மறுநாள், அதற்கு மறுநாள் மகரிபு தொழுகைக்கு பிறகு யாரெல்லாம் அடிச்சானோ, யாரெல்லாம் எழுதி விட்டார்களோ, ஜமாத்து பெருந்தலைகள், அந்த தொண்டர்கள், அதுல குண்டர்கள் எல்லாம் புடை சூழ வந்து உட்கார்ந்து, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் நீங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம், இனிமேல் இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட மாட்டோம் சொல்லிட்டு எழுப்பி விடுறாரு. ஜமாத் தலைவர் வந்திருந்த பெரியவர் ஒவ்வொருத்தரையா எழுப்பி விடுறாரு. எங்களுக்கு எல்லாருமே புதுசு, வெளியூர்ல இருந்து போயிருக்கிறோம், அடிச்சதை யாரும் குத்து மதிப்பா ஆளை காட்டி இருக்கிறோம், அவங்க எழுப்பி விடுற, நீ தானே அடிச்ச, எந்திரிச்சு மன்னிப்புக்கலாம். யார் யாரெல்லாம் அடிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் தாக்குனாங்களோ அவர்களே எழுப்பி விட்டு ஒவ்வொருத்தரும் தெரியாம செஞ்சுட்டோம், மன்னிச்சுக்கீங்க, இனிமே இந்த காரியம் நடக்காது என்று அந்த அளவிற்கு கீழிறங்கி வந்து, அப்ப நாம சொன்னோம், யாரையும் சித்திரவதை செய்வதோ, யாரையும் மன்னிப்பு கேட்க வைப்பதோ, யாரையும் ஜெயிலுக்குள்ளே அடைத்து எங்களுக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுவது எங்களுடைய நோக்கமில்லை. தௌஹீதுடைய பிரச்சாரத்தை நீங்க தடுக்க நினைச்சா, ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து எதிராக நின்றால் அப்ப நாங்க அதை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகையினால் இந்த விஷயத்தை நாங்க பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறோம் என்று சொல்லி காவல்துறை கீழே இறங்கி வந்து, ஜமாத் இறங்கி வந்து, மொத்த பேரும் மன்னிப்பு கேட்டு
அப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்ணியத்தை இந்த ஜமாத்திற்கு ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பு சேலத்திலே இறைவன் ஏற்படுத்தி தந்தான். அது மாதிரி முத்துப்பேட்டையில ஏற்பட்ட வேண்டான்னு நினைக்கிறோம். ஏன் முத்துப்பேட்டை காவல்துறை அனுமதி எல்லாம் கொடுத்தீங்க, ஆனா சட்டம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு காக்கி சட்டையை ஒழிய சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு இல்லை. சட்டத்தை, அதனுடைய நீதியை, அதனுடைய தீர்ப்புகளை, அதனுடைய முடிவுகளை நீதிமன்றம் செய்ய வேண்டும். சட்டத்தை கையில் எடுக்கிற வேலைக்கு கொடுக்கல, பாதுகாக்கிற வேலை, நடைமுறைப்படுத்துற வேலை. தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சிருச்சு, என்ன கோரிக்கை வச்சிருச்சு, நாங்க பேசுவோம், நாங்க கருத்து சொல்லுவோம். கருத்து சொல்றது தப்பா? கருத்து சுதந்திரம் கிடையாதா? இந்தியாவில் இருக்கிறோம், உகாண்டாவில் இருக்கிறோமா, அல்லது வேறு ஏதாவது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்ட நாட்டில் இருக்கிறோமா? இந்திய சுதந்திரம் சுதந்திரம் என்று பேசுகிறோமே, என்ன சுதந்திரம்? சுதந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? சுதந்திரம் ஏன் வாழ முடியாம இருந்தோமா பிரிட்டிஷ்கார ஆட்சியில? சுதந்திரம் இல்ல, நாடே கொந்துருச்சு, மொத்த தேசமும் கொந்தளிச்சது. எல்லா சலுகையும் கொடுக்கப்பட்டிருந்தும் பேச்சுரிமை மறுக்கப்பட்டதை மாத்திரமே ஒரு அடிமை தலையாக நினைத்து 100 ஆண்டு கால போராட்டம் நடத்தி அவனை ஓட ஓட புரட்டிவிட்டு இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய சுதந்திரம் என்பது பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம். அதை தடுக்கிறதுக்கு இந்தியாவில் எவனுக்கு ரைட்ஸ் கிடையாது, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும். அப்படி இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை நாங்க மேல போட்டு பேசுறோம்னு கேட்டோம். ஒரு நோட்டீஸ்ல அடிச்சு என் கருத்து சொல்றேன், என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ நோட்டீஸ் கொடுக்கணும். முத்துப்பேட்டை காவல்துறைக்கு ஒரு தனி அரசியல் சாசன சட்டமா? முத்துப்பேட்டை தனி கவர்மெண்டா? தனி குற்றவியல் சட்டமா? தனி சிவில் சட்டமா? இந்திய சட்டமா? இந்தியாவிற்குள் இருக்கிறீர்கள். காவல்துறை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். தேவையற்ற அடக்குமுறைகளை எங்கள் மீது திணிக்க நினைத்தால், கடந்த காலத்தில் எப்படி பல காவல்துறையினருக்கு இந்த ஜமாத்து பாடம் புகட்டியதோ அதே ஒரு சூழலில், அதே ஒரு நிலைமை முத்துப்பேட்டை காவல்துறைக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது எச்சரிக்கிறோம். பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பொய்க்குட்டு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்னா, காவல்துறை கையூட்டு வாங்கி செயல்படுகிறதோ, லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறதோ டிக்ளேர்லாம் பண்ண முடியாது. எனக்கு தெளிவா தெரியல. கையும் கையுமா பார்த்து போட்டோலாம் பிடிக்கல நாம. ஆனா நீங்க செய்யற வேலை அந்த சந்தேகத்தை தான் தருது. ஏன் போன வருஷம் நோட்டீஸ் கொடுத்தாங்க, தர்கா விட்டு தாண்டி வெளியில நின்று கொடுக்கறாங்க, அந்த பகுதியை விட்டு தள்ளி நின்று கொடுக்கறாங்க. ஒரு தப்பு நடக்குது, நடக்கும் போது தப்பு செய்யாதுன்னு சொல்லணும். நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தப்பு செய்ய சொல்லி புண்ணியம் இல்லை. அதனால எங்க மார்க்கத்தின் பார்வையில் தவறு. தர்காவுக்கு செல்வது தவறு, கந்தூரி எடுப்பது தவறு, கொடிமரம் தூக்குவது தவறு, சந்தனம் பூசுவது தவறு. அந்த தவறுகளை தவறு நடக்கிற இடத்துல சொல்ல நினைக்கிறோம், அந்த நாள்ல சொல்ல நினைக்கிறோம். சரி, உள்ள போனா பிரச்சனை, வெளியிலிருந்து கொடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க அடிக்க வந்துட்டாங்க, குத்த வந்துட்டாங்க, கொலை பண்ண வந்தாங்க, கொலை மிரட்டல் பண்ணாங்க என்று 2 பேர் மேல கேஸ் போட்டியில உண்மை நிலவரம் தெரியாதா உங்களுக்கு? அங்க அந்த பிரச்சனை நடக்கலங்கிற அந்த உண்மை தெரியாதா? ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி 2 பேரை கைது பண்ணீங்க, 2 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்க. வழக்கு பதிவு செஞ்சீங்கல்ல, சரி போட்டும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு உண்மையிலே சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு நாங்க யாருக்கு எதிராக செயல்படல, ஆனா பொய் குற்றச்சாட்டு, பொய் வழக்கு பதியப்படுகிறது. இன்றைக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கி 2 நாள் ஆட்டோ பெர்மிஷன்ல ஆட்டோ சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப ஆட்டோல பிரச்சாரம் பண்ணும்போது பண்ணாதுன்னு தடுக்கிறோம். இது ஏன் யாரியா? இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாது. இது 1919 தீண்டாமை சட்டத்துக்கு முந்தி உள்ளதா? அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல தூக்கி உள்ள போட வேண்டிய சட்டம். உன் தெருக்குள்ள உனக்கு எழுதி கொடுத்து தருவா, உன் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லு. யாரு பக்ருதீனா? பாக்கரலி. உன் வீட்டுக்குள்ளே வந்தோம், தெருவுக்கு தானே வந்தோம்.
தெருவுனா தெருவே பட்டாப்பட்டு கொடுத்தாச்சா? தெருவுக்குள்ள போகக்கூடாது சொல்லுங்க. நீ யாரு? அதை சொல்லுவாங்களா? உடனே காவல்துறை அதை அங்கீகரித்துக் கொள்ளுமா? இவங்க அதையும் தாண்டி அவனால கூறுகட்டவன் முட்டாத்தனமா அறிவில்லாம சொல்றான், விட்டுருவோம். எதிர்க்கணும்னு தாண்டி சொல்றான். ஆனா காவல்துறை என்ன செய்யணும்? நடுநிலையோடு செயல்படணுமா இல்லையா? உங்க கேள்வி என்ன? நீ ஏன் போன? பாகிஸ்தானுக்கா போயிட்ட? கேள்வி பார்த்தா அப்படித்தானே இருக்குது. தேவையில்லாமல் முஸ்லிம் வாலிபர்களை தேவையற்ற பிரச்சனையின்பால் கவனத்தை திருப்புவது காவல்துறை. பிரச்சனையே நடக்கல அப்படிங்கிறிய போனா, தேவையற்ற வாக்குவாதம், பிரச்சனை நடக்கல. என்ன நடக்கல? பிரச்சனை இது உண்மை இல்ல, அதனால கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண மாட்டேன், உங்க ஆளு பொய் சொல்லாருங்கிறீங்கள. ஆனா காவல்துறை என்ன செய்யணும்? நடுநிலையோடு செயல்படணுமா இல்லையா? உங்க கேள்வி என்ன? நீ ஏன் போன? பாகிஸ்தானுக்கா போயிட்ட? கேள்வி பார்த்தா அப்படித்தானே இருக்குது. தேவையில்லாமல் முஸ்லிம் வாலிபர்களை தேவையற்ற பிரச்சனையின்பால் கவனத்தை திருப்புவது காவல்துறை. பிரச்சனையே நடக்கல அப்படிங்கிறிய போனா, தேவையற்ற வாக்குவாதம், பிரச்சனை நடக்கல. என்ன நடக்கல? பிரச்சனை இது உண்மை இல்ல, அதனால கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண மாட்டேன், உங்க ஆளு பொய் சொல்லாருங்கிறீங்கள. என்ன ஜோசியர் மேல இருந்து வார்த்தை செய்தி வந்துச்சா? இங்க பிரச்சனை நடக்குது, நடந்த இடத்துல இருந்தவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு நடந்துச்சா இல்லையா ஆய்வு பண்ணி உண்மையா பொய்யான்னு தீர்ப்பளிக்கணுமா? அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே பொய் சொல்லாது. எப்படி தெரிஞ்சது? சரி பொய் தானே, நடக்கல நிகழ்ச்சி. நடக்காத நிகழ்ச்சி நாங்க பிரஷர் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் போட வச்சுட்டோம், சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டோம். அவரும் அதே நடக்காத நிகழ்ச்சி கொண்டு கொடுத்தாரு, அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆச்சு? நிகழ்ச்சி தான் நடக்கலையே. நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்க மறுத்தது மாதிரி அவரு கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்க மறுத்தீர்களா? அது என்ன பாரபட்சம்? காவல்துறை நடுநிலையோடு செயல்படுங்க. அவன் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எதிர்ப்பு இருக்குன்றதுக்காண்டி அவங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னா இன்னைக்கு இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்க முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கே கருத்து சொல்ல முடியுமா? பாமக வேற வேற கட்சிகள் காங்கிரஸ் கருத்து சொல்லி பேச முடியுமா? கட்சி நடத்த முடியுமா? கூட்டம் போடல, கட்சிக்காரங்க கூட்டம் போடல, ஏடிஎம்கே கூட்டம் போடல, டிஎம்கே அடுத்து கிடைக்கத்தான் செய்யறாங்க. கருத்து சுதந்திரம் இருக்குது. இல்லன்னா காவல்துறைக்கு எதிராக ஒரு விடுதலை போராட்டத்தை இந்த முத்துப்பேட்டை முஸ்லிம்கள் நடத்த வேண்டியது இருக்கும். நடுநிலையோடு யாரு கழகக்காரர்கள் செய்ய பார்த்து நாங்க இன்னும் சொல்றோம், நாங்க எந்த வம்பு தும்புக்காவது போயிருக்கிறோமா? ஏதாவது அநியாயத்துக்கு கேஸ் கொடுத்திருக்கிறோமா? அடுத்தவங்க அபகரிக்கிறதுக்கு வந்திருக்கிறோமா? அடுத்தவனுக்காக வேண்டி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்காக வேண்டி என்னைக்கா வந்திருக்கோமா? ஒரு முள்ளமாரிக்கு, ஒரு முடிச்சவைக்கு, ஒரு குடிகாரனுக்கு, ஒரு கொள்ளக்காரனுக்கு என்னைக்கா ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கோமா? நாங்க என்ன பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட வந்துட்டோம். ஆகையினால் காவல்துறையை ஒரு எச்சரிக்கையோடும் ஒரு வேண்டுகோளுமாக வைத்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் நாங்க தப்பு செஞ்சா தப்ப சொல்லி தண்டனை வாங்குறவங்க நாங்க. பாரபட்சம் வாங்க மாட்டோம். எங்க ஆளு தப்பு செஞ்சுட்டான், எங்க கொள்கையாதுங்க. எங்களை எதிர்க்கிறதுக்கு முஸ்லிம்கள் ஒரு பிரிவினர் எதிர்க்கிறாங்களே, அதுக்கு காரணமும் அதுதான். எங்க ஆள் தப்பு செஞ்சுட்டாலும் மூட மாட்டேன். தப்பு செஞ்சா யாரு செஞ்சா தப்பு தான். நீ செஞ்சா ரைட்டா, அடுத்தவங்க செஞ்சா தப்ப. மாமியார் உடைச்ச மண்குடம், மர்ம உடைச்ச பொன்குடம் கதை எங்கிட்ட கிடையாது. உடைச்சது யாரு உடைச்சாலும் உடைச்சது உண்மையா இல்லையா, தப்பா சரியா? எங்க ஜமாத்தை சார்ந்த பல பேர்கள் கடந்த காலத்தில் தவறிழைத்தார்கள். அந்த தவறுகளுக்கு நியாயம் கேட்காமல், அந்த தவறுகளை மழுப்பாம, அதை நியாயப்படுத்தாம தவறுதான் என்று சொல்லி பல வருடங்கள் சிறைவாசம் அவர்கள் அனுபவித்த பொழுது வாய்மொழி மூலமாக அதை வேடிக்கை பார்த்தோம், அதை சரி என்று சொன்னோம். இந்த அளவுக்கு நியாயத்தோடு நேர்மையோடு நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம காவல்துறை எதிர்க்கிறோம். காவல்துறையே தப்பு செய்யும் போது எதிர்த்தால் மற்ற ஆட்கள் தப்பு செய்யும்போது தோப்போமா? தவறுகளை எதிர்ப்போம், பட்டிக்காரனை எதிர்ப்போம், விபச்சாரியை எதிர்ப்போம், வரதட்சணை வாங்குறவனை எதிர்ப்போம். அப்படி எதிர்க்கிற பொழுது அதனால் வரதட்சணை கிடைக்கவில்லையே என்கிறவன் அவரை எதிர்க்கிறார், வட்டி பணம் கிடைக்கவில்லையே அவர்கள் எதிர்க்கிறார்கள், விபச்சாரம் செய்து சுகம் அனுபவிக்க முடியலையே அவங்க எதிர்க்கிறாங்க. தௌஹீதை எதிர்ப்பதற்கு இவைகள் தான் காரணம். தௌஹீதால் பல பேர் பாதிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் இல்லை.
யோக்கியர்கள் இல்லை, நியாயவான்கள் இல்லை, அயோக்கியர்கள் பாதிக்கப்படுவார்கள், தீயவர்கள் பாதிக்கப்படுவார்கள், திருடக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள், வட்டி வாங்குகிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள், தன்னை உயர்ந்தவர் என்று சொல்லி தன் காலுக்கு கீழே பிறரை போட்டு மிதிக்க நினைக்கவர்கள் பாதிக்கப்படுவார்கள், இறைவனுக்கு இடையிலே நான் இடைத்தரகன் என்று சொல்லிக்கொண்டு கமிஷன் வாங்குகிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள், தங்களுடைய வருமானம் சேர்க்க நினைக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அத்தனை பாதிக்கப்படுகிறவர்களும் இந்த ஜமாத்தை, இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை அந்த பாதிப்பிற்காக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த எதிர்ப்பு கியாமத் நாள் வரை தொடரும். எங்களுக்கு நன்றாக தெரியும். முடியாது. நாங்க ஒரு போராடின உடனே, ஒரு எச்சரிக்கை செஞ்ச உடனே, ஒரு மிரட்டின உடனே, எதிர்த்து கூட்டம் எடுத்த உடனே நாளைக்கு இந்த எதிர்ப்பு இல்லாம போயிரும்னா பகல் கனவு காண்றோம் இல்ல. என்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் தீமை இருக்குமோ, என்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் வட்டி இருக்குமோ, என்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் இடைத்தரகர்கள் இருப்பார்களோ, என்றைக்கு வரைக்கும் காசு வாங்கி மக்கள் பணத்தை சுரண்டக்கூடியவர்கள் இருப்பார்களோ, என்றைக்கு வரைக்கும் விபச்சாரிகள் இருப்பார்களோ, அன்றைக்கு வரைக்கும் எங்களை எதிர்க்கிறவர்கள் எதிர்த்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை எதிர்த்து போரிட்டு எங்களின் கருத்தை நாங்கள் ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்த்து நின்று கடைசி வரைக்கும் இறைவனின் பார்வையில் வெற்றியாளர்களாக மரணிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லவர்களை உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்